ஏழைகளையும் ஆதரவற்றோரையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களது வறுமை, இயலாமை, அறியாமை ஆகிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் மன அமைதியுடனும் குடும்ப ஒற்றையுடனும் நல்வாழ்வு வாழ இறைவன் வழிவகுத்திட வேண்டுமென்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழந்தை இயேசுவின் அன்பு நண்பனான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து இறையாட்சி நெறிகளில் வளவும், இறைவனால் குறிப்பிடப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு தூய மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை இறைவன் தந்தருள வேண்டுமென்று இறையழைத்தலுக்கு ஏற்ப வாழ்ந்த இறைதூதரே, பெற்றோர்கள் தங்கள் அழைப்பலின் மேன்மையை உணர்ந்து தங்களது வாழ்வில் மேன்மையை அவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு காட்டி முன்மாதிரியான வாழ்வை அவர்கள் வாழவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை உணர்ந்து அவர்கள் நிலையான உதவியை பெற்றுத்தரல நம் ஈத்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளை நலமாக்கும் நல்லுள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோயையும் மனநோயையும் நீக்கி எங்களுக்கு நல்வாழ்வையும் அமைதியும் மகிழ்ச்சியையும் இறைவன் தந்துள்ள வேண்டுமென்று புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரை, இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவிகளில் வலுவிழந்திருக்கும் எங்கள் ஆன்மாக்களுக்கு இறைவன் அருளை தரவும், உம் பரிந்துரைக்காக இறைஞ்சி நிற்கும் நாங்கள் எங்கள் வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ்ந்திட திருவுள்ளம் கொள்ள வேண்டுமென்று மெய் மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த திருத்தூதரே, நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சியாய் வாழ்ந்து மகிழ்ந்திட இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களை மன்றாட்டுகளையும் சிறிது நேரம் அமைதியான மனநிலையில் எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரின் பரிந்துரைக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரை, உமது கைகளால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. இறை திருவுள்ளப்படி இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையும் நன்றியும் உள்ளவர்களாக இருப்போம். புகழ் விளங்கும் புனிதரை, நாங்கள் கேட்பவை எங்களுக்கு தேவையானவை என்றால் அவற்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்தருள்வீராக. எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்க செய்யும் இறையருளையும் பெற்று கொடுத்ததற்காக எங்கள் மனநோயையும் உடல் நோயையும் நலமாக்கி எங்களுக்கு மன அமைதியும் உடல் நலத்தையும் வலிமையையும் பெற்று தந்தமைக்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கமடைந்தாலும் மனமுடைந்து போவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படுவதில்லை என்ற நம்பிக்கையை எங்களுக்கு உணர்த்தியமைக்காக நாங்கள் இறந்தவர்கள் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழுகின்றோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கின்றோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்றும் அருளை பெற்று தந்தமைக்காக உமது பரிந்துரை மன்றாட்டால் நாங்கள் இதுவரை பெற்று நிறைவடைந்துள்ள எல்லா வகையான ஆன்ம மன உடல் நலத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள நன்மைக்காக புனித அந்தோணியாருக்கு மகுனமான நன்றிகளை கூறுவோம்.
நம் நன்றி அறிதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆட்சிமை பொருந்திய புனித அந்தோணியாரை துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீ செவி சாய்த்திருளும். இதுவரை நாங்கள் முன் வழியாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்தபின் உம்மோடு இணைந்து இறைவனை முகமுகமாகவும் எல்லா காலமும் சந்தித்து நிறைவடைய வேண்டிய பேற்றை எங்களுக்கு பெற்றுத்தருகிறோம். அனைவரும் இணைந்து புனித அந்தோணியாரின் புகழை பாடுவோம். அற்புதம் காண விரைவோரே நம் அந்தோணியாரிடம் வருவோரே நம் அந்தோணியாரிடம் வருவேனே. அற்புதம் காண விரைவோரே அந்தோணியாரிடம் வருவீரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே. மாபெரும் தவறும் மரணாவதியும் மனத்தோய் பழிகளுமே. மாபெரும் தவறும் மரணாவதியும் மனத்தோய் பழிகளுமே. தொழு நோய் கரையும் தொல்வகை தேயும் தொலைவீனில் பறந்திடுமே. தொலைவீனில் பறந்திடுமே. அற்புதம் காண பிழைவோரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே நம் அந்தோணியாரிடம் வருவீரே. தீமை நம்மை அணுகாது, துன்பம் முன் உறைவிடத்தை நெருங்காது. ஏனெனில் இறைவனை நம் புகலிடம், நம் அரண், அவரையே நாம் நம்பியிருக்கின்றோம்.